ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனைஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். 4 சின்ன பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பெரிய தக்காளி, 8 பல்லு பூண்டு, இஞ்சி சின்னதாக 3 துண்டு எல்லாமே சேர்த்து பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த பேஸ்ட் அண்ட் மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலாஸ்லாம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்து வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். இந்த ரைஸையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. அதனால் நான் 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணதும் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா வாசம் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. ரைஸ் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் குழையாமல் வந்திருக்கு. இன்றைக்கி நான் பிரியாணியில் நெய்யோ தயிரோ கூட சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசி. இப்போவே நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.